உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் ராகு அமர உகந்த ராசிகள் எவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ராகு ஒரு அசுப கிரகம், அது ஒரு சாமர்த்திய கிரகம். ராகு ஜாதகத்திலே பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் சாதுரியம் சாமர்த்தியம் பெற்றவனாக விளங்குவான். அதன் மூலம் செல்வமும் திரட்டுவான். ராகு குறுக்கு வழியிலே சம்பாத்தியம் தரும் கிரகம், பிறர் அறியாத வழியிலே செல்வத்தை வழங்கும் கிரகம். ராகுவை பொறுத்தவரையிலே எந்தெந்த ராசிகளிலே அவர் இருந்தால் உகந்த பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்ப்போம். ஜோதிட அலங்காரம் என்ற நூல் 5 ராசிகளில் ராகு நல்ல பலனை தருவதாக சொல்கிறது. அதாவது மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகும். மேற்கண்ட 5 ராசிகளிலே ராகு பலம் பெற்றமர்ந்தால் ராகு ராஜயோகம் தரும் என்று ஜோதிட அலங்காரம் கூறுகிறது. அடுத்து லக்கினமாக அமைந்தால் குருவின் வீடுகளான தனுசு, மீனம், சந்திரனின் வீடுகளான கடகம், புதனின் வீடுகளான கன்னி போன்ற ராசிகளில் ராகு அமர்ந்து தசா நடத்தினால் உயர்தரமான சுப பலன்களை ராகு ஜாதகருக்கு வழங்குவார். அனைத்து செல்வங்களையும் அந்த ஜாதகருக்கு வழங்குவார். இந்த கருத்தை யவனக்காவியம் குறிப்பிடுகிறது. அனைத்து ஜோதிட நூல்களுமே ராகு கேதுக்கள் 3, 6, 11 ஸ்தான பலம் பெற்று அமர்ந்தால் நல்ல உயர்வான பலனை ஜாதகருக்கு வழங்கும் என்றுதான் சொல்கிறது. 3ஆம் இடம் என்பது வீர தீர தைரிய ஸ்தானம். இது வீரியஸ்தானமும் கூட. வீரியம் என்பது ஆன்மீக சக்தி. எனவே ராகு 3ஆம் இடத்திலே அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல இல்வாழ்க்கை சுகத்தை கொடுக்கும். 6ஆம் இடம் என்பது அசுப பலனை சொல்லக்கூடிய இடம். இது ருண ரோக சத்துருஸ்தானம் எனப்படும். சத்துரு என்பது தொழில் போட்டியாளர்கள், நம் முன்னேற்றத்தை விரும்பாமல் பல்வேறு இடையூறுகளை செய்பவர்கள், பொறாமைப்படுபவர்கள் போன்றவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ரோகம் என்பது நீண்ட காலம் நீட்டிக்கக்கூடிய நோய்கள். ருணம் என்பது கடன்படுதல். எனவே 6ஆம் இடத்திலே ராகு இருந்தால் ஜாதகன் எதிரிகளை பந்தாடுவான், தைரியசாலியாக விளங்குவான், எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடியவர்களாக, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை பெற்றவனாக, சுறுசுறுப்பாக இயங்கி ஆற்றல் சக்தி மிக்கவனாகவும் விளங்குவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், பண வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஆக 11ஆம் இடத்திலே ராகு இருந்தால் நிறைய சொத்துகளுக்கு அதிபதியாக அந்த ஜாதகன் திகழ்வான். ஜாதகன் நல்ல பெயரும் புகழும் பெறுவான். நீண்ட ஆயுளை உடையவனாக இருப்பான். நல்ல சந்தான பாக்கியத்தை பெறுவான். 11ஆம் இடத்திலே ராகு இருந்தால் உயர்ந்த பணக்காரனாக அந்த ஜாதகன் விளங்க முடியும். எனவே உபஜயஸ்தானம் எனும் 3, 6, 11 ராகு பலம் பெற்று அமர்ந்தால் எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜாதகன் வெற்றி பெறுவான். எனவே ராகு அமர்வது மேசமாக இருந்தாலும், ரிஷபமாக இருந்தாலும், கடகமாக இருந்தாலும், கன்னியாக இருந்தாலும், மகரமாக இருந்தாலும் ஜாதகன் உயர்தரமான பலன்களை பெறுவான். மேற்கண்ட 5 ராசிகளும் லக்கணமாக அமைந்து அது 3, 6, 11ஆம் இடமாகவும் அமைந்தால் ஜாதகன் உயர்தரமான பலனை கண்டிப்பாக பெறுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.